வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு குரு பயிற்சி 2026. இந்த 2026 குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு வருகின்ற ஜூன் மாதம் 2ஆம் தேதி பயிற்சி ஆகிறார். இந்த ஜூன் மாதம் பயிற்சியாகக்கூடிய இந்த குரு பகவான் கிட்டத்தட்ட ஒரு வருடங்களுக்கு, அதாவது 2027 ஜூன் மாதம் 25ஆம் தேதி வரை அந்த கடக ராசியிலேயே உச்சம் பெற போகிறார். இந்த மாதிரியான ஒரு கால சூழ்நிலைகள் கால சூழ்நிலையில் குரு பகவான் அதிசாரம் அடைகிறாரு, அடுத்து வக்ரம் அடைவார், அடுத்து இயல்பு நிலையில் வருவார். இந்த மாதிரியான சில மாற்றங்களும் இருக்கும். இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் உண்டான பலன்களையும் மாற்றங்களையும் பற்றி தான் நம்ம இந்த பதிவில் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். அதனுடைய வரிசையில் இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய ராசி என்பர்கள் மகர ராசி என்பர்கள். மகர ராசிக்கு 7ஆம் இடத்துல குரு பகவான் பயிற்சி ஆகிறார். இது நாள் வரைக்கும் 6ஆம் இடத்துல இருந்தார். இப்போ 7ஆம் இடத்திற்கு பயிற்சியாகி வருகிறார். உச்சம் பெற்று 7ஆம் இடம் இருக்க போகுது. அப்படி இருக்கும்போது இந்த ராசி என்பர்கள் என்னென்ன ஒரு விஷயத்தில் ரொம்ப நிறைய வசதிகளை பெற போகிறாங்க, எந்தெந்த இடத்துல நீங்கள் நல்ல உயர்வுகளை பெற போகிறீங்க அப்படின்றத நம்ம இந்த பதிவில் தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. மகர ராசி என்பர்கள் அப்படின்னு சொன்னாலே பார்த்திங்கன்னா சனியினுடைய ராசி. அந்த சனியினுடைய ராசி கர்மஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஒரு ராசி. காலபுருஷனுக்கு 10ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கர்மஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஒரு ராசி இந்த மகர ராசி. இந்த மகர ராசியில தான் குரு பகவான் நீச்சம் பெறுவார். அவர் கடகராசியில் உச்சம் பெறார், ஆனால் மகர ராசியில் நீச்சம் அடைகிறார். இந்த ராசியில் செவ்வாய் உச்சம் பெறார். அதனால இந்த ராசி ஒரு ஸ்பெஷலான ஒரு ராசி தான். இப்போ இந்த ராசிக்கு 7ஆம் இடத்துல குரு உச்சம் அடைகிறதுனால இந்த காலகட்டம் இந்த மகர ராசி என்பவர்கள் 100% எல்லாரும் இடமாற்றம் பண்ணிடுவாங்க. யாருமே அவர்களினுடைய சொந்த இடத்துல இருக்க முடியாத ஒரு கால சூழ்நிலைகள் அப்படின்றது கண்டிப்பாக வரும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கடந்த காலத்தில் வேலையிட மாற்றம் செய்யணும் அப்படின்னு நினச்சா கூட அவங்களால மாற்றம் செய்ய முடியாது. இப்போ இந்த வருடத்தில் இந்த ஜூன் மாதத்துலேருந்து நீங்கள் நினைக்காத நேரத்தில் ஒரு இடமாற்றம் அமைவதற்குண்டான ஒரு தருணமாக தான் இந்த மகர ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த மகர ராசி என்பர்கள் தன்னுடைய வேலை ரீதியான உயர்வுகளை இந்த ஒரு வருடத்தில் பெறுவதற்குண்டான ஒரு நேரம். 7.5 சனி முடிஞ்சு பெரிய நிம்மதி பெருமூச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் தான் இந்த மகர ராசி என்பர்கள் பெற போகிறாங்க. ஆனாலும் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த டிசிஷன் எடுக்கிறதுல கொஞ்சம் குழப்பங்கள் அப்படின்றது இந்த மகர ராசி என்பர்களுக்கு அப்பப்போ வந்துட்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படின்றது இருக்கும். இந்த சமசப்தம ஸ்தானமாக இந்த குரு பகவான் உங்களுடைய ராசியையும் பார்க்கிறார், உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தையும் பார்க்கிறார். அப்போது அந்த 11ஆம் இடம் அப்படின்றது அதிகப்படியான மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு லாபஸ்தானம். அந்த லாபஸ்தானத்தை அந்த மகர ராசி என்பவர்களுக்கு குரு பார்வையிடுறதுனால வேலை ரீதியான உயர்வுகளை, அரசாங்க உத்தியோகத்தில் உயர்வு, உங்களுடைய அலுவலகத்தில் உயர்ந்த பதவிகளை பெறுவதற்குண்டான ஒரு நேரம், ப்ரமோஷனுக்காக யார் யாரெல்லாம் காத்துட்ருக்குறீங்களோ அவர்களுக்கு எல்லாருக்குமே இந்த காலகட்டம் அந்த ப்ரமோஷன்ஸ் கிடைக்கிறதுக்குண்டான ஒரு நேரம். ஆன்சைட் யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணியிருக்கிறீங்களோ அது எல்லாமே இந்த வருடத்தில் சேங்ஷன் ஆகக்கூடிய ஒரு நேரம். அடுத்து பார்த்திங்கன்னா விசா சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இது நாள் வரைக்கும் தடைகள் இருக்குது. அதே மாதிரி அந்த விசா இடத்துல உங்களுக்கு அப்ரூவல் வராமல் இருக்குது அப்படின்னா அது எல்லாமே இந்த வருடத்தில் உங்களுக்கு நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு நேரம். எல்லா இடத்துலையும் சாதகமாக இந்த மகர ராசி என்பவர்களுக்கு குரு பகவான் பார்வையிட போகிறார். இதனுடைய குருவினுடைய பயிற்சி மிகப்பெரிய ஒரு பொருளாதார வளர்ச்சியையும் ஒரு அந்தஸ்து மிகுந்த ஒரு வாழ்க்கையும் கொடுக்க போகுது. இதனால் வரைக்கும் வேலையில் பார்த்திங்கன்னா ஒரு அங்கீகாரம் இருக்காது. ஒரு 15 வருஷம் இந்த இடத்துல வேலை பார்க்குறீங்க, உங்களுக்குன்னு ஒரு மதிப்பு மரியாதை இருக்கா அப்படின்னு ஒரு நாள் ஒரு நிமிடம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த இடத்துல மதிப்பு மரியாதை அங்கீகாரம், உங்களுக்கு தேவையான ஒரு பதவி உயர்வுகள், வருமான உயர்வுகள், இதில் எல்லாமே நீங்கள் கிராஸ் மார்க் தான் போட முடியும். அந்த அளவுக்கு எந்த விதமான ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்
டிமாண்டுமே இல்லாமல் இருக்கக்கூடிய இந்த மகர ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம், இந்த குருவினுடைய உச்ச சூழ்நிலை பார்த்திங்கன்னா இந்த இடத்துல எல்லாத்தையுமே டிக் மார்க் போடலாம். உங்களுக்கு நல்ல ஒரு பதவி, நல்ல ஒரு வருமானம், நல்ல ஒரு அந்தஸ்து, அங்கீகாரம், உங்களை மதித்து நடக்கக்கூடிய ஒரு வேலை ஆட்கள், இது எல்லாமே கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இந்த குரு பயிற்சி கொடுக்க போகிறார். அடுத்து குடும்பம் ரீதியான சில பிரிவுகள்லாம் கடந்த காலத்தில் வந்துருச்சுங்க. அதிகப்படியான பிரிவுகள், விவாகரத்து வழக்குகள். எந்த மகர ராசி என்பவர்களுமே திருமணமாகி நிம்மதியாக இல்லை. கணவன் மனைவி கூடிய ஒரு மூன்றாவது நபர்களின் தலையீடுனால, அதாவது ஒரு ஃப்ரெண்ட்ஸுன்ற பெயரை சொல்லி உள்ள நுழைஞ்சு அந்த குடும்பத்தையே சின்னாபின்னமாக ஆகின நபர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க இந்த மகர ராசியினுடைய குடும்பத்தில். அவர்களை பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸுன்னு பேர் சொல்லி தான் இவங்க அழைச்சிட்ருப்பாங்க. அந்த அளவுக்கு அந்த மூன்றாவது நபர்களினுடைய தலையீடு அப்படின்றது அதிகப்படியாக இருக்கக்கூடிய ஒரு காரணத்தினால நிறைய விவாகரத்து வழக்குகள், அந்த இடத்துல அந்த கணவன் மனைவி உறவுகள் அப்படின்றது மிகவும் பெரிய அளவுக்கு பாதிக்கப்படக்கூடிய ஒரு தருணம். இது எல்லாத்தையுமே சந்தித்து வந்த இந்த மகர ராசி என்பவர்களுக்கு அதிலிருந்துலாம் ஒரு மிகப்பெரிய ஒரு நிவர்த்தி, விவாகரத்து வந்துருச்சு அப்படின்ற பட்சத்தில் இன்னொரு வாழ்க்கைக்குண்டான ஒரு நல்ல அமைப்புகள் அப்படின்றது கிடைக்கும். இரண்டாவது திருமணம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயங்கள். நிறைய மகர ராசி பெண்கள் பார்த்திங்கன்னா சிறு வயதிலேயே அந்த முதல் திருமணத்தில் மிகப்பெரிய ஒரு தோல்விகள், கிட்டத்தட்ட ஒரு 27 வயசுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு திருமணமாகி விவாகரத்தாகி அந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு வேதனையை அனுபவித்த பெண்களாக தான் இருப்பாங்க இந்த மகர ராசி பெண்கள். அந்த அளவுக்கு அந்த குடும்ப வாழ்க்கையை முற்றிலுமாக வெறுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடிய இந்த மகர ராசி என்பவர்கள் இந்த வருடத்தில் அந்த இரண்டாவது வாழ்க்கை அப்படின்றது பெறக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். வெளியூர் வெளிநாட்டில் செட்டில் ஆகிறதுக்கு உண்டான ஒரு நேரமும், இங்கே இடத்துல உங்களுக்கு சாதகமாக சூழ்நிலைகள் இல்லை அப்படின்னா நான் வெளிநாட்டுக்கு போகலாமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு தாராளமாக வெளிநாட்டுக்கு போய் அங்கே செட்டில் ஆகிறதுக்கு உண்டான ஒரு நேரம், அங்கே எனக்கு பிடித்த மாதிரியான ஒரு வாழ்க்கை அமையுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா 100% அமையறதுக்கு உண்டான ஒரு கால சூழ்நிலைகள் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது. இந்த நேரத்தில் மகர ராசி என்பவர்கள் தன்னுடைய உயர் பதவிகளில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை அடைவதற்குண்டான நேரம். உயர் பதவிகள் அப்படின்னு கேட்டிங்கன்னா கடந்த காலத்தில் ஒரு பதவிகளில் இருந்தாலும் அந்த பதவிகளுக்கு உண்டான ஒரு அங்கீகாரம் உங்களுக்கு இருக்குது. உங்களை கேட்டு எதுவும் செய்ய மாட்டாங்க, அவங்களே அவங்களுக்குள்ளே முடிச்சுப்பாங்க. ஆனால் பேர் மாத்திரம் உங்களுக்கு அப்படின்ற மாதிரியாக சில விஷயங்கள் நடந்துட்டுருக்கும். இந்த நேரத்தில் உங்களை கேட்டு உங்களுக்குன்னு ஒரு சில மரியாதை மதிப்பு கொடுத்து அந்த உயர் பதவிகளுக்கு உண்டான ஒரு அங்கீகாரம் அப்படின்றது இந்த மகர ராசி என்பர்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம். மகர ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திர அன்பர்கள், உத்திராடம் நட்சத்திர அன்பர்கள் இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல முடிவு எடுப்பதற்கு உண்டான ஒரு நேரம், குழந்தைகளுக்கு உண்டான ஒரு வாழ்க்கையை அமைத்து கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரம், அவர்களினுடைய உயர்கல்வியை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த உத்திராடம் நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போகுது. அடுத்து இந்த மகர ராசியில் இருக்கக்கூடிய திருவோணம் நட்சத்திர அன்பர்கள் தன்னுடைய வேலை ரீதியாக இடமாற்றம் செய்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். அது அந்த இடமாற்றம் ஒரு வளர்ச்சியை நோக்கி இருக்கக்கூடிய ஒரு இடமாற்றமாக தான் இருக்க போகுது. அவிட்டம் நட்சத்திர அன்பர்கள் சொத்துக்களில் இருக்கக்கூடிய சில தொந்தரவுகளிலிருந்து நிவாரணம் அடையக்கூடிய ஒரு நேரம். வழக்குகள் ஏதாவது இருக்குது அவிட்டம் நட்சத்திர அன்பர்களுக்கு அப்படின்னா அந்த வழக்குகளுக்கு உண்டான தீர்வு அப்படின்றது கண்டிப்பாக இந்த நேரத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மகர ராசி என்பர்களில் இருக்கக்கூடிய நட்சத்திர அன்பர்களுக்கு கிடைக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணித்து சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக திசாபுத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுத்தணும், நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புங்க. அதற்குண்டான விவரங்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.